திருச்சிற்றம்பலம். காயரோகணேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 185வது திருப்பதிகம் திருநாகைக்காரோணம், திருமுறை 2 116வது திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். கூனன் திங்கள் குறுங்கண்ணி கான்ற நெடுவெண்ணிலா, நல்ல அந்த வளைந்த இளம்பிறையை திருச்சடையில் வைத்திருக்க பெருமான். ஏனல் பூத்தம் மராங்கோதையோடும், அது என்னென்னா ஏனல்னா திணை, அந்த திணைப்பூக்களையும் கடம்ப மலர் மாலைகளையும் விராவும் சடை, அது விரவினா அழகாக வைத்திருக்கக்கூடிய திருச்சடை. வான நாடன், அவருடைய நாடு இது வான். வான் அதான் ஆகாயம், அண்டமுக்கு அப்பாலும் இருக்கக்கூடிய பெருமான். அமரர்க்கு பெருமான், அமரர் பெருமான்னா அமரருக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான். இடம் ஆவது, அப்படிப்பட்ட தலைவன் இருக்கக்கூடிய இடம்தான் காணல் வேலி கலிசூல் கடல் நாகை காரோணமே. இந்த நாகைக்காரோணம், திருநாகைக்காரோணம் அப்படிப்பட்ட பெருமையுடையது. களின உப்பங்கழிகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடியது. காணல் வேலினா கடற்கரை, அந்த கடலே வேலியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அருமையான கோவில். விலங்கல் ஒன்று சிலையா, மேருமலையை விலங்கல் சொல்றது, அதை வில்லாக வைத்து மதில் மூன்றுடன் வீட்டினான், மும்மதில் முப்புறத்தையும் எரித்தார். இலங்கு கண்டத்து எழில் ஆமை பூண்டார்க்கு இடமாவது, அந்த ஆமையினுடைய ஓடை எடுத்து தன்னுடைய கழுத்திலே மாலையாக அணிந்து கொண்டார். அதான் கச்சாலீஸ்வரர், கச்சபம் அப்படிங்கிற அந்த வராக அவதாரத்தை, அந்த அவதாரத்தில் கச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஆமை உடை பெருமான் அணிந்து கொண்டார். ஒளிதோறும் ஒளியும் நல்ல பெரிய உயிர்களை எல்லாம் மேலும் மேலும் உருவாக்குவதற்காக. மலங்கி ஓங்கிவர் வெண்திரை மல்கிய மால் கடல், அது என்னன்னா அந்த மல்லங்கி ஓங்கி ஒரே அலையும் அடிச்சுக்கிட்டு மேலே மேலே அந்த அலை வரக்கூடிய பெரிய கடல். கலங்கள் ஓதம் கலிசூல், கலங்கள்னா அப்படியே நீர் வழிந்து ஓடும், நீர் பெருக்கு. இப்போ ஏரிக்கலங்கள்னு சொல்லுவோம். அப்படின்னா ஏரி நிறைஞ்சிருச்சு, அதுபோல் நீர் பெருகி வரக்கூடிய அந்த கடல் சூழ்ந்த நாகைக்காரோணமே. வெறிகொள்ளாரும் கடல் கைதைனா தாழை மரம். நெய்தல் விரிப்பூம்புணல், அந்த கடல் சார்ந்த இடங்களெல்லாம் வளரக்கூடிய இந்த மலர்கள் எல்லாம். முடிகொள் ஞாழல், இந்த ஞாழல்களும் நிறைய இருக்கும். முடினா தளிர்க்கூடிய ஞாழல்களும். முட புன்னை, அந்த புன்னை மரங்கள் நிறைந்திருக்கும். முல்லை முகைவெண் மலர், அந்த இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த நீர் மலர்கள் எல்லாம் இருக்கிறது. நரைகொள் கொன்றை நயந்தோங்கு நாதற்கு இடமாவது, தேன் நிறைந்த கொண்டை மலர்களும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் நாதன் தலைவனுடைய இடமாவது. கரைகொள் ஓதம் களி சூழ் கடல் நாகை காரோணமே, நல்ல கரிய அந்த கடல் ஓதம், நீர் எப்போதும் நிறைஞ்சு அடிக்கக்கூடிய உப்பங்களி சூழ்ந்த கடல் நாகை காரோணமே. வண்டு பாட வளர்கொன்றை மாலை மதியோடு உடன் கொண்ட கோலம், திருச்சடையிலே நல்ல கொண்டை மலரும் நிலவையும் வைத்திருக்கிறார். குளிர் கங்கை தங்கும் பொருள் குஞ்சிடை, அந்த குளர்ச்சடைன்னா அப்படியே கர்லிங் ஹேர் வளைஞ்சு இருக்குமா, அப்படிப்பட்ட அதில் கங்கை வைத்திருக்கக்கூடிய பெருமான். உண்டு போலும் எனவே துவந்த ஒருவருக்கு இடம். உண்டு போலும்னா அது இருக்கா இல்லையான்னு தெரியாத மாதிரி அதை மறைத்து வைத்திருக்கிறார் கங்கையை. கண்டல் வேலி சூழ் களி சூழ் கடல் நாகை காரோணமே, நல்ல கடற்கரையே நல்ல வேலியாக அமைந்த நாகைக்காரோணம். வார்கொள் கோலம் முளை மங்கை நல்லார் மகிழ்ந்து ஏற்றவே, பெண்கள் எல்லாம் நல்லா மகிழ்ந்த வண்ணமே வந்து சாமி கும்பிடுறாங்க. நீர்கொள் கோடச் சடைநெடு வெண் திங்கள் நிகழ்வு எய்தவே, நல்ல கங்கையை திருச்சடையில் வைத்து வெண் திங்கள் நிலவும் வைத்து. போர்கள் சூழப்படை புல்கு கையிலே நல்ல போர் புரியக்கூடிய அந்த திருசூலத்தை வைத்து
அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடமாவது கார்கொள் ஓதம், நல்ல கரிய அந்த கடல் ஓதம் நீர் சோரக்கூடிய கடற்கரையிலே களிசூழ் கடல் நாகை காரோணமே, அப்படிப்பட்ட திருத்தலம் இது. விடை அது ஏறி காளையப்பர் இடமம் மீது ஏறி விட அரவு அசைத்த நஞ்சு வைக்கக்கூடிய பாம்பை இடுப்பில் கட்டி விகிருதர் விளையாட்டுக்காரர் எளிமையாக செய்யக்கூடிய தன்மையை குறிப்பது. அவர் படைகொள் பூதம் பலபாடாடும் பரமர், எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிவபூதங்களோட சேர்ந்து அப்போ பாடுவார். அவர் உடைகொள் வேங்கை, அவருடைய உடை வேங்கையினுடைய உரிதோல். அப்படிப்பட்ட பெருமானுடைய புலித்தோல் அறக்கசைத்து உடையார்க்கு இடமாவது கடைகொள் செல்வம் களிசூழ் கடல் நாகை காரோணமே. கடைகொள் செல்வம்னா அவர்களுக்கு மீன்கள் தான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வமாக இருக்கக்கூடிய அந்த கடல் சூழ்ந்த நாகை காரோணமே. பொய்து வாழ்வார், பொய்யாகவே வாழ்ந்து மனம் பால் படுக்கும். அது என்ன செய்யும்னா மனத்தை எல்லாம் கெடுத்துரும். மலர் பூசனை செய்து வாழ்வார். ஆனால் சுவாமிகிட்ட நல்லா மலர் பூசனை செய்தால் சிவன் சேவடிக்கே செல்லும் சிந்தையார் எய்த வாழ்வார். அவங்க சிவபெருமானுடைய திருவடியை எய்துவதற்காக வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையை பெறுவர். எழில் நக்கர் எம்மார்க்கு இடமாவது, நக்கர் நாமம் நமச்சிவாயவே. திரகம்பம் எங்கும் நிறைஞ்சிருக்கூடிய பெருமான், அழகு பொருந்திய என் பெருமானுக்கு இடமாவது கைதல் தாளைக்கு கைதல் வேலி களி சூழ்நா கடல் நாகை காரோணமே. நல்ல உப்பங்களில் நிறைந்த நாகை காரணம் இதுதான். 10 இரட்டி திரள் தோல் உடையான். யாரு? 10 தோல், 2 இரட்டினா 20 தோல் உடைய ராவணன். முடி 10 இர அப்படின்னு நசுக்கி அத்து இரட்டி விரலால், அத்துனா சிவப்பு. அப்போ அவருடைய செவேல திருவருளால் வைத்து அடர்த்தற்கு இடமாவது மைதிரட்டி வரு வெண்திரை மல்கிய மால் கடல். அப்படியே பார்த்தீங்கன்னா மைதிரட்டினா அங்கே மணல்கள் எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்து கரையை சேர்க்குமா அந்த அலைகள். கத்து இரட்டும் களி, அதனால் ஒளி ஒரே எங்கே பார்த்தாலும் ஒளி நிறைஞ்சு இருக்கக்கூடிய களிசூழ் உப்பங்களி சூழ்ந்த கடல் நாகை காரோணமே. நல்ல போதில் உறைவானும், அந்த தாமரை மேலே இருக்கக்கூடிய பிரம்மனும் மாலும் தடுக்கத்தினால், அவங்க நடுக்கத்தினால் அவங்க 2 பேருக்கும் என்ன நடக்கும்? தான் பெருசு நீ பெருசு, இது யார் பெருசுன்னு பார்க்கணும், அதுதான் நடக்கும். அல்லராவர் என நின்ற பெம்மார்க்கிடமாவது, இவங்க 2 பேரையும் காண முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பெருமான் அவருடைய இடம். மல்லல் ஓங்கி வரு வெண் திரை மல்கிய மால்கடல். மல்லல்னா நல்ல வளமான ஒரு இடம், நல்ல திரை, அந்த நல்ல அலைகள் அடிக்கூடிய பெரிய கடல் சூழ்ந்த கல்லல் ஓதம் களி சூழ் கடல் நாகை காரோணமே. அது என்ன கல்லல்னா தோண்டுதல், அந்த அப்படியே அந்த கரையில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்து உள்ளே வச்சு அப்படி மேலே அடித்து சேர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட கடல் காரோணமே. உயர்ந்த போதின் உருவத்து உடை விட்டு உடல்வார்களும். அதுதான் ஒருத்தர் என்ன பண்ணுவார், ட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிடுவார். பெய்த மண்டையீடு பிண்டமா உண்டு உழல்வார்களும். மண்டையோடு அந்த பிண்டமான அது கையில் ஒரு இதை வச்சு கபாலம் ஏந்திக்கிட்டு போவாங்க, அதே பிண்டமாகவும் வைத்துட்டு போகிறாங்க. பெயர்த்த மண்டையீடு பிண்டமா உண்டு உழல்வார்களும். அது அந்த மாதிரி தலையில் ஒரு ஓடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி போய் அதில் வாங்கி சாப்பிடக்கூடியவர்களும். நயந்து காணாவகை நின்ற நாதற்கு இடமாவது, அவங்களால இறைவனை காணவே முடியாது. கயம் கொள்கோதம், கயம்னா ஆழம், அதான் நிறைந்த ஆழம் சூழ்ந்த அந்த கடற்கரையிலே களிசூழ் கடல் நாகை காரோணமே. மல்கு தன் புனல், அப்படியே குளிர்ந்த பூம்புணல் வாய்ந்து ஒழுகும் வயல் காளியான். அப்படி எங்கே பார்த்தாலும் நல்ல நீர்நிலை இருக்கக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய நம்ம திருஞான சம்பந்தர், நல்ல வேள்வி தமிழ் ஞான சம்பந்தன் நல்லார்கள் முன். நாய்க்காரணத்தில் இல்லை நல்லவர்களாக இருக்காங்க.
வல்லவாறே புனைந்தேத்தும் நாகை காரோணத்து வன் தமிழ். நல்லா வல்லவாறே புனைந்தேத்தும், நல்லா புனைந்து ஆய்ந்து ஆய்ந்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் அந்த காரணத்து பெருமான் மேலே சேர்ந்தது. வன் தமிழ் சொல்லுவார்க்கும் இவை கேட்பவர்க்கும் துயர் இல்லையே. பாடுறவங்களுக்கும் சரி, அதை கேட்குறவங்களுக்கும் ஒரு நாளும் துயர் இல்லை அப்படின்னு சொல்லி அருமையாக பெருமான் நிறைவு செய்கிறார். சிவாய நம 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 சிவாய நம.